ஓம் சாந்தி. 8/6/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, நாம் எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? அதுக்கு அனைவரையும் விகாரம் என்ற அழுக்கிலிருந்து நீக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். அனைவரையும் விகாரம் அப்படிங்கிற அழுக்கிலிருந்து நீக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். பெரிய பெரிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேவை செய்யணும். இன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போய் சொல்லுங்க, ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி பாபா சொல்ல பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு போயிட்டு நீங்கள் நல்லா சேவை செய்யணும். ரெண்டாவது, கிருஷ்ணரினுடைய வாயில ஏன் வெண்ணையை காட்டியிருக்காங்க? கிருஷ்ணனுடைய வாயில் ஏன் வெண்ணையை காட்டியிருக்கிறார்கள்? இப்போ வாங்கிட்டாங்க, அப்புறம் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போது கிறிஸ்துவர்கள் கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் முழு உலக ராஜ்யத்தையும் கிருஷ்ணரிடம் கொடுத்து விடுவார்கள். கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்க? கிருஷ்ணனுடைய ராஜ்யத்துக்கு இப்போ என்ன பண்றாங்க? உதவி செய்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? முழு உலக ராஜ்யத்தையும் கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆகையினால்தான் கிருஷ்ணனுடைய வாயில் என்ன பண்ணாங்க? வெண்ணையை காட்டியிருக்காங்க அப்படின்ற பாபா. படகு எப்போது கரை சேரும்? ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் படி நடப்பதால் தான் படகு கரை சேர்ந்து விடும். சரி, நாலாவது கேள்வி, யார் மனச்சோர்வு அடைய முடியாது? யார் மனச்சோர்வு அடைய முடியாது? பதில் என்ன அப்படின்னா, யாருடன் 1000 கைகள் கொண்ட தந்தை இருக்கிறாரோ, யாருடன் 1000 கைகளுடைய தந்தை இருக்கிறாரோ அவர்கள்தான் ஒருபோதும் மனச்சோர்வு அடைய முடியாது. அவர்களுக்கு ஒருபோதும் மனச்சோர்வு அடைய முடியாது. அஞ்சாவது, சுயராஜ்ய அதிகாரி யார்? சுயராஜ்ய அதிகாரி யார்? பாபா சொல்றாங்க, சூக்ஷ்ம சக்திகள் மூலம் ஸ்தூல கர்மேந்திரியங்களை கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்க நெறியோடு நடத்தக்கூடியவர்கள் தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். சூக்ஷ்ம சக்திகள் மூலம் ஸ்தூல கர்மேந்திரியங்களை கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்க நெறியோடு நடத்தக்கூடியவர்கள் தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். ஆறாவது, நாம் தந்தைக்கு சமமாக எப்படி இருக்க வேண்டும்? நாம் தந்தைக்கு சமமாக எப்படி இருக்க வேண்டும்? பாபா சொல்றாங்க, தந்தைக்கு சமமாக அன்பு கடல் ஆக வேண்டும். தந்தைக்கு சமமா அன்பு கடல் ஆகணும். எப்படி தந்தை அனைவரின் மீது இரக்கம் வருகிறதோ அதுபோல இரக்கமுடையவராக ஆக வேண்டும். எப்படி தந்தைக்கு அனைவரின் மீதும் இரக்கம் வருகிறதோ அதே போல இரக்கமுடையவர்களாக மாற வேண்டும். தந்தைக்கு யார் மீதும் வெறுப்பு வருவதில்லை, அதே போல குழந்தைகளுக்கும் யார் மீதும் வெறுப்பு வரக்கூடாது. தந்தைக்கு யார் மீதும் வெறுப்பு வரவில்லை, அதுபோல குழந்தைகளுக்கும் யார் மீதும் வெறுப்பு வரக்கூடாது. fill in the blanks. தந்தை உங்களை டேஷ் அனுப்பியிருந்தார். தந்தை உங்களை டேஷ் அனுப்பியிருந்தார். சுகத்தின் சம்பந்தத்தில் அனுப்பியிருந்தார். ரெண்டாவது, தந்தை டேஷ் கமா டேஷ் கொடுக்கவும் வரவேண்டி இருக்கிறது. தந்தை டேஷ் கமா டேஷ் கொடுக்கவும் அவரே வரவேண்டி இருக்கிறது. தந்தை தூய்மையாக்கவும் ராஜ்யபாகியத்தை கொடுக்கவும் அவரே வரவேண்டி இருக்கிறது. தூய்மையும் அவர் தான் ஆக்கணும், ராஜ்யபாகியத்தை கொடுக்கணும்னாலும் அவர் தான் கொடுக்கணும். ஆகையால தந்தை தூய்மையாக்கவும் ராஜ்யபாகியத்தை கொடுக்கவும் அவரே வரவேண்டி இருக்கிறது. தன்னுடைய வழி என்றால் ராவணனுடைய வழியாகும். தூய்மைக்கு டேஷ் உள்ளது. தூய்மைக்கு மிகவும் மதிப்பு உள்ளது. டேஷ் கையாள தெரிந்தவர்களுக்கு டேஷ் கையாள முடியும். சூக்ஷ்ம சக்திகளை கையாள தெரிந்தவர்களுக்கு மற்றவர்களையும் கையாள முடியும். சூக்ஷ்ம சக்திகளை கையாள தெரிந்தவர்களுக்கு மற்றவர்களையும் கையாள தெரியும். சதா டேஷில் இருங்கள், அனைவருக்கும் டேஷ் கொடுத்து கொண்டே செல்லுங்கள்.
சதா சுயமரியாதையில் இருங்கள், அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சதா சுயமரியாதையில் இருங்கள், அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.